யோ இன்ஸ்பெக்டர், முதல்ல நாங்க வந்து சொன்னோம், நீ கேட்கல. இப்ப எம்பி வந்திருக்காங்க, எங்க ஆளுங்களை திறந்து விட சொல்லு. உட்காருங்க மேடம். முதல்ல எங்க ஆளுங்களை திறந்து விட சொல்லியா? என்ன மேடம், இவங்க கலாட்டா பண்றதுக்காகவே வந்திருக்காங்களா? அவங்கள என்ன கேக்குற? முதல்ல இவங்களை திறந்து விட சொல்லு. இல்ல நாளைக்கு இந்த ஸ்டேஷன்ல நீ இல்ல. இத பாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. நேர்மையா நடந்ததுக்காக 3 மாசத்துல 6 ஊருக்கு மாறினவன் நான். மேடம், சட்டம் என்னவோ அதை தான் நான் செஞ்சேன். என்ன செஞ்சிருக்கீங்க? என் கட்சிக்காரங்க மேல போய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றதை கேட்டுட்டு பேசுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ல வேணாம், அவங்களுக்கு நான் சொல்றேன். எம்எல்ஏ எம்பி எல்லாம் தொகுதி பக்கம் போறீங்களோ இல்லையோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் தவறாம வந்துருவீங்க. நேர்மையா நடக்கிற அதிகாரிகளை மிரட்டுவீங்க, அவங்களை நேர்மையாவும் இருக்க விட மாட்டீங்க. தேவையில்லையா? நாங்க சொல்றத கேட்காத போலீஸ்காரங்க எங்களுக்கு தேவையில்லை. இப்ப அவங்கள விடல, கலாட்டா பண்ணுவோம், கடையை உடைப்போம், பஸ்ஸை கொளுத்துவோம். என்னது பஸ்ஸை கொளுத்துவியா? பஸ் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பஸ் இருப்பீங்க, கடையை உடைப்பீங்க, இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போவீங்க. உங்க கட்சி எரிச்சா அறப்போராட்டம், அடுத்த கட்சிக்காரங்க எரிச்சா அராஜகம். எல்லாருமா சேர்ந்து மக்களை மடையனாக்குறீங்க. உங்க ஆளுங்களை வெளியே விட சொல்றீங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒரு பொண்ணோட தாலியை பறிச்சவங்களுக்கு ஒரு பொண்ணே வக்காலத்து வாங்குறீங்க. நம்ம நாட்டு பொண்ணுங்க தாலியை வெறும் கயிறா நினைக்கிறது இல்ல, உயிரா நினைக்கிறாங்க. சாரி இன்ஸ்பெக்டர், நடந்தது என்னன்னு சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நான் இங்க வந்துட்டேன். சட்டப்படி அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீங்க எடுக்கலாம்.